refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. என்னை இப்போத்துக்கு எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்கிற மனநிலையில் இல்லை, எனக்கு எந்த பதிலும் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து என்னை ஆளை விடுங்கடா அப்படின்னு ஓடுற ரேஞ்சுக்கு ஏன் வந்தார் நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா அப்படின்றத வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை பிடிச்சோ ஐ ஃப்ரம் பாலா. எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மும்பை இந்தியன்ஸ் அதை தோற்று போச்சு, அதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வான்கடியில் நடந்ததுங்கிறதும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு டேபிளில் என்னடா இது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அப்படிலாம் வருத்தப்படுற அளவுக்கு நான் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு என்னதான் சிஎஸ்கே ஃபேனா உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே கூட நமக்கும் ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா? 4 மேட்சை தோற்று ஒரே ஒரு மேட்சை ஜெயிச்சு கீழே இருக்குது இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்துல. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று போஸ்ட் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் வந்துட்டு, அதாவது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் சில விஷயங்களை யாராவது கவனிக்காம இருந்திருக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ரைட்டா? என்ன சொல்கிறாப்புல நம்மளுடைய ஹார்திக் பாண்டியாங்கிறது நீங்களே கேளுங்க. டு பி ஹானஸ்ட், ஐ டோன்ட் ஹேவ் மச் டு சே. அதாவது ரொம்ப நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட இப்போ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க அப்படின்ட்டாரு. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. வி நீட் டு கோ பேக் அண்ட் சி வேர் வி ஆர் லேக்கிங். அதாவது இது இப்படி கூட சொல்லாது. வி ஹேவ் டு கோ பேக் டு த போர்ட் ரூம், பிளானிங் போர்ட், அண்ட் வி ஹேவ் டு சி. அதாவது இந்த ஸ்கெட்ச் போடணும், நாங்கள் யோசிக்கணும் என்ன இடத்துல நாங்கள் தப்பு பண்ணோம். A + B = கரெக்டாக தானடா போச்சு எல்லாமே இப்படின்னு நம்ம பண்ண கால்குலேஷன்லாம் எங்கே தப்பாக போச்சுங்கிறத யோசிக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது இப்போ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டார். அதாவது இஃப் இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ், குரூப்ஸ் ஆர் பிளானிங் அண்ட் ஒர்க் இட் அவுட் அப்படின்றார். அதாவது இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிற பிரச்சனையா, இல்லை வந்து ஒரு குரூப்பாகவே மொத்தமாகவே 50 பேரும் வந்துட்டு கேவலமாக ஆடி இருக்கோமா, இல்லை எதுவும் பிளானிங் போட்டது சரியில்லையா, இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் போயிட்டோமா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவர் பேசிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிரெடிட் டு பிபிகேஎஸ், பஞ்சாப் கிங்ஸ் அன்றைக்கி வந்துட்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களுக்கான ஒரு கிரெடிட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். கிரெடிட்னா என்ன சார், அக்கௌண்ட்டில் ஒரு ₹1 போட்டுடுவீங்களா எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பால் ஸ்டார்டட் ரிவர்சிங். திடீர்னு வந்து பால் அப்படின்னு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டியூ கேம் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் பட் தே பெட்டஸ். அதாவது வந்துட்டு டியூ ஃபேக்டர் திடீர்னு செகண்ட் இன்னிங்ஸில் வந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க எங்களை போட்டு அடின்னு அடித்து துவச்சிட்டாங்க. தே பவுல்ட் அண்ட் ஃபீல்டட் பெட்டர். எங்களை விட அவங்க பவுலிங்கு ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக பேசணும்னா இதுதான்டா சொல்லணும் நான் அப்படின்னு கடைசியாக பேசிட்டாப்ல. வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, டு பி ஹானஸ்ட்னு ஆரம்பிச்சாருன்னு. இங்கே தான் ஆக்சுவலாக இன்னும் ஹானஸ்ட்டாக பேசியிருக்காரு. எங்களை விட அவங்க பவுலிங் சூப்பராக பண்ணாங்க, எங்களோட அவங்க ஃபீல்டிங் சூப்பராக பண்ணாங்க, ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. வி நீட் டு சி இஃப் வி நீட் டு மேக் டிஃபிகல்ட் கால்ஸ் ஆர் சி இஃப் வி கண்டினியூ அண்ட் டர்ன் திங்ஸ் அரவுண்ட் அப்படின்றார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அவங்க யோசிக்கணுங்க, இதையாவது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கால்ஸ்லாம் மேக் பண்ணணுமா, அதாவது வந்து டஃப் கால்ஸ், டிஃபிகல்ட் கால்ஸ்னு ஒரு கேப்டன் சொல்கிறார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக முக்கியமாக வந்து பிளேயிங் லெவனை குறித்து தான் இருக்கும். அப்போ பிளேயிங் லெவனில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறாரா, அதை ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறாரா நமக்கு தெரியல. ஆனால் இதை தான் சொன்னார் அவர். வி நீட் டு சி இஃப் வி நீட் டு மேக் டிஃபிகல்ட் கால்ஸ் ஆர் சி இஃப் வி கேன் கண்டினியூ அண்ட் டர்ன் திங்ஸ் அரவுண்ட். ஆர் மேபி வந்துட்டு இருக்கிற டீமே இருக்கட்டும்ப்பா, எந்த ஒரு பெரிய டெசிஷன்லாம் நம்ம மாற்ற வேணாம், அப்படியே எடுத்துகிட்டு போவோமா வண்டியை அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணணுங்க. ஓனர்ஷிப் ஹேஸ் டு பி டேக்கன் அப்படின்ட்டார். அதாவது வந்து டீமுடைய ஓனராக அவர் மாற போகிறாருன்னு சொல்லலை. ஏற்கனவே கேப்டன் ஆனதுனால தான் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கின்றாங்க நிறைய பேர். அதை பற்றி நான் அது சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் ஓனர்ஷிப் ஹேஸ் டு பி டேக்கன் அப்படின்னா இந்த தோல்விகளை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். சரி, ஆமாம், ஓகேடா, தோற்று போயிட்டுண்டா, நாங்கள் தான்டா தப்பு பண்ணோம்டா அப்படின்றத ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறது தாங்க பெட்ரு. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் மேட்ச்சில் வினிங் கேப்டன் வந்து பேசுறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசு நினச்சிட்டு கிளம்பி போயிட்டு அப்போ நம்ம ஹார்திக் பாண்டியா நானும் கிளம்பிடுற இந்த வீடியோட இன்னொரு சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஹார்திக் பாண்டியாவுடைய கேப்டன்ஸில் ஏதாவது பிரச்சனையா, எதனால் மும்பை இந்தியன்ஸ் தோத்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன். கலர் கண்ணாடி கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க, தோலைச்சு விடுவேன். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.